அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி அம்பிராசா செல்வராணி. உலகத்துல எத்தனையோ நாட்டில் எத்தனையோ போராட்டம் நடந்திருக்குது. இன்றைக்கு 30 வருஷம் 40 வருஷமாக எடுத்துக்கொண்ட அர்ஜென்டினா அந்த நாட்டை எடுத்துக்கொண்டு அவங்க தேடி இப்பதான் அவங்களுக்கான ஒரு தீர்வு கிடைச்சிருக்குது. இன்றைக்கு நாங்க 17 வருடத்துக்கு முற்பாட விட்டாலும் 17 வருடமாக நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். நீதி என்று சொல்றது போனோடனே கடையில வாங்கின்ற பொருள் இல்லை, கஷ்டப்படணும். நாங்க காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு உண்மையில் எங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது தான். எங்களுக்கு நிதி என்ற ஒன்று உண்மை, ஆனால் நீதி என்றதான் எங்களுக்கு முதலிடம். நீதி உண்மை இருந்த பிற்பாடுதான் நாங்க நிதியை நோக்கி போவோம். அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நான் என்னால் இயன்றது அவர்களுக்கு உறவுகளை தேடுவதற்கு என்ன முன்கூட்டி செய்ய வேண்டும், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, எங்களது உறவுகள் செத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தான், எங்களது உண்மைதான். ஆனால் அந்த இழப்பீடு என்று சொல்ற ஒன்று எங்களுடைய நீதிக்கு உண்மைக்கும் பிறகுதான். அது சில வேளை 15 வருடம் ஆகலாம், 17 வருடம் ஆகலாம், இல்லை இன்னும் 20 வருடம் ஆகலாம், அதுக்கு இடையிலும் ஆகலாம். நான் செத்த புறவாவது அந்த நீதி கட்டாயம் கிடைக்கும் என்பது உறுதி. இன்று செம்மணி புதைக்குழியில் 650க்கு மேற்பட்ட எலும்புக்கூறுகளை தோண்டி எடுத்திருக்கின்றார்கள். இந்த இலங்கை அரசு தான் எங்களது உறவுகளை காணாமலாக்க செய்தது. இந்த அனுர் அரசாங்கம் வர முன்பு கூறியிருந்தார், நான் ஆட்சிக்கு வந்தால் எனக்கும் அந்த வழி தெரியும், நான் இதில் இந்த உறவுகளை காணாமலாக்க செய்ததற்கான நீதியை பெற்று தருவேன் என்று. அதே ஜனாதிபதி சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்து எனது அரச படைகளை நான் காட்டிக் கொடுக்க முடியாது என்று. ஆனால் இன்று அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் ஒரு கேள்வி ஒன்றும் இவர்கள் கத்துகின்றார்கள், உண்மையில் காணாமலாக்கப்பட்டிருப்பார்கள் என்று. ஆனால் இந்த எலும்புக்கூடு தோண்டும் எலும்புக்கூட்டுக்கும் எங்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம், அங்கே தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்று உலக நாடு நினைத்திருக்கும், ஓம் இவர்கள் காணாமலாக்கியது உண்மைதான், வலிந்து காணாமலாக்கியது உண்மை, அங்கு தோண்டப்படும் எலும்புக்கூடுகளும் குழந்தைகளும் அவர்கள் உடல்கள் உண்மை என்று. நாங்கள் இன்னும் ஒன்று இந்த அரசாங்கத்திடம் கூறி நிற்கின்றோம், நீங்கள் பல முறை எங்களை காணாமலாக்கப்பட்ட OMBயை அந்த வேற OMB மாதிரி வேற நிறுவனங்களை விட்டு எங்களை அவர்கள் சோதித்தாலும் காணாமலாக்கப்பட்டது வலிந்து காணாமலாக்கப்பட்டது என்ற ஒன்றோடு உண்மை. அதுதான் சாட்சியம். இந்த தோண்டப்பட்டிருக்கும் எலும்புக்கூடுகளும் இன்னும் தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கும் எலும்புக்கூடுகளும். ஆகவே யாரும் எங்களது இந்த இலங்கையில் இத்தனை ஆயிரம் மக்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார் என்றது யாரும் மறைத்து விட முடியாது. ஆகவே எங்களுக்கான நீதி கட்டாயம் கிடைக்கும் என்பதை நாங்கள் உங்களிடம் கூறி நிற்கின்றோம். எதிர்வரும் 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினம். அத்தினத்தை நாங்கள் சர்வதேச மாநாடாக யாழ் மாவட்ட தந்தை செல்வ அரங்கில் அதை நடத்த உத்தேசித்திருக்கின்றோம். 8 மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அந்த மாநாட்டை சிறப்பிக்கும் முகமாக அரசியல்வாதிகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், மதகுருமார்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் அனைத்து உறவுகளையும் சர்வதேச அரங்கில் இருக்கும் தூதரக ஆளர்கள், அதில் இருக்கும் எங்களுக்காக குரல் கொடுக்கும் அனைத்து மத வேறுபாடற்ற அனைவரையும் நாங்கள் இந்த போராட்டத்துக்கும் இந்த மாநாட்டுக்கும் வலு சேர்க்க அனுமதி பெற்று வருமாறு அனுமதியுடன் அழைத்து நிற்கின்றோம். 17 வருட காலமாக எங்களது உறவுகளை தேடிய இந்த போராட்டமானது நாங்கள் பல முறை பலவாறு இந்த இலங்கை அரசிடம் எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையையும் நீதியையும் கேட்டு நின்று இன்று எங்களுக்கு எந்த விதமான ஒரு பதிலும் இந்த இலங்கை அரசு சொல்லாத கட்டத்தில் நாங்கள் இன்று சர்வதேசத்தை நோக்கி எங்களது போராட்டத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். எங்களது உறவுகளில் இன்று இந்த மாதம் இருந்து 600க்கும் மேற்பட்ட எங்களுடன் இருந்து போராடிய தாய்மார்களை நாங்கள் இழந்து நிற்கின்றோம். அங்கு நடக்கும் அந்த மாநாட்டில் அந்த இறந்த தாய்மார்களுக்கான புத்தகங்கள் அடிக்கப்பட்டு அந்த புத்தகங்களை அந்த உறவினர்களின் கைகளில் அவர்களை கௌரவித்து அந்த புத்தகங்களை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்று அங்கு எங்களது உறவுகள் காணாமலாக்கப்படும் போது அவர்கள் விட்டு சென்ற ஒரு ஞாபக பொருள் அங்கு பார்வைக்கு வைக்கப்பட்டு கண்காட்சியாக அந்த பொருட்கள் இன்று எல்லோரும் பார்வையிட இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நாங்கள் ஒரு ஊர்தி ஒன்றில் எங்களது காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் படங்களை தாங்கிய ஊர்தி ஒன்று இன்று ஊர்வலமாக எடுக்கப்பட்டு 9 மணிக்கு ஊர்வலமாக சென்று அந்த தந்தை செல்வ மண்டபத்தில் 9 மணிக்கு பிற்பாடு அந்த நிகழ்வை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். இன்று நேற்றைய தினத்தை எடுத்து பார்த்தால்
உண்மையில் அந்த யாழ் மாவட்டத்தில் தந்தை செல்வா மண்டபத்தில் தான் நாங்கள் எங்களது மாநாட்டை நடத்த இருக்கின்றோம். அங்கு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக OMB என்ற ஒன்றுமில்லாத ஒரு முட்டை கோதை கொண்டு வந்து எங்களது உறவுகளை அங்கு இழுத்து எங்களது இந்த மாநாட்டை குழப்பம் முகமாக அவர்கள் இன்று அங்கு ஒரு இல்லாத ஒரு பிரச்சனையை அங்கு செய்து கொண்டிருந்தார்கள். எத்தனையோ போலீஸ்கள் குவிக்கப்பட்டு எங்களது உறவுகளின் உடைகள் பிற்கப்பட்டு அவர்களால் எங்களது உறவுகள் அசௌரியத்தையும் என்று அங்கு நேற்று ஏற்படுத்தியதை இன்று அனைத்து ஊடகங்களிலும் அனைத்து வானொலிகளிலும் நாங்கள் கேட்டோம், நாங்கள் நேரில் பார்த்தோம். உண்மையாய் அந்த OMB என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டால் நாங்கள் சர்வதேசம் OMB-யை நம்புங்கள் நம்புங்கள் OMB-யை நம்புங்கள் என்று நாங்கள் அவர்களை நம்புவதற்காக 8 மாவட்டத்திலும் 5 பயில்களை சாட்சியத்துடன் அவர்களிடம் ஒப்படைத்து 5 வருடம் முடிந்து விட்டது. அந்த சாலிய பீரிஸ் இருக்கும் காலத்தில் நாங்கள் அந்த பயிலை ஒப்படைத்தோம். ஆனால் அந்த பயிலுக்கு இதுவரை காலமும் எங்களுக்கு எந்த விதமான பதிலும் அவர்கள் கூறவில்லை. ஏன் இறுதியில் கொப்புத்தோடுவாய் மனித புதைகுழிக்கு வந்திருந்த சாலிய பீரிசிடம், ஐயா நாங்கள் தந்த 5 பயிர்களுக்கும் நீங்கள் ஒரு பதிலும் சொல்லவில்லை என்ற, ஐயோ அந்த பயிர்கள் தொலைந்து விட்டன, மீண்டும் ஒருக்கா தந்தீர்கள் என்றால் நாங்கள் விசாரித்து சொல்வோம் என்று கூறியவர் தான் அந்த சாலிய பீரிஸ். அப்படி உண்மையில் உலகத்துக்கு எதையும் இந்த OMB-யில் ஒன்றும் இல்லை. நாங்கள் 21 பேரை கண்டுபிடித்து விட்டோம், 31 பேரை கண்டுபிடித்து விட்டோம் என்று பொய்க்கதை பேசிக் கொண்டிருக்கும் இந்த OMB எங்களது உறவுகளின் அந்த தகவல்களை எடுத்து இன்று வெளி உலகத்துக்கு நாங்கள் இங்கு இலங்கையில் யாருமே காணாமலாக்கப்படவில்லை, நாங்கள் யாரும் காணாமலாக்கப்படவில்லை என்று அந்த தாய்மாருக்கு 1 லட்சம் ரூபாய் எங்களது ஐயா பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார். இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஆட்டு மாட்டுக்கு கூட 1 லட்சம் கொடுக்கவில்லை என்று. எங்களது உறவுகள் அந்த பெருமதியற்ற உயிரின் விலை 1 லட்சமா? அந்த 1 லட்சம் ரூபாய் காசை கொடுத்து எங்களது அப்பாவி தமிழ் மக்களை இந்த OMB ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. நீதி உண்மை, அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு இழப்பீடு. நீதி உண்மையும் இல்லாமல் இழப்பீட்டு காரியாலயத்தை அவர்கள் அதுக்கு ஊடுருவி நாங்கள் இழப்பீட்டு காரியாலயத்துக்கு யார் போக போகின்றோம்? 1 லட்சம் ரூபாய் என்கிற உயிரின் பெருமதியா? இப்படியான இதுகளை எல்லாம் இந்த உலகம் அறிய வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த மாநாட்டை தொடங்கி இருக்கின்றோம். ஆகவே எங்களது உறவுகளின் உயிர் 1 லட்சம் அல்ல, நாங்க 1 லட்சம் 2 லட்சத்துக்கு ஆசைப்பட்டவர்கள் அல்ல, எங்களுக்கு நீதியும் உண்மையும் தான் என்று கூறி இன்று நேற்று நடந்த போராட்டத்தை நீங்கள் எல்லோரும் கண்ணூடா பார்த்திருப்பீர்கள். நானும் கூறி நிற்கின்றேன், உள்ளக பொறுமுறை என்று ஒன்று பிள்ளைகளை புகுத்த வேண்டாம். உள்ளக பொறுமுறை என்று எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. 2018ஆம் ஆண்டிலிருந்து நாங்களே சென்று எங்களது உறவுகளுக்கான எங்களது வழியை நாங்களே ஜெனிவா முன்களில் கூறியிருக்கின்றோம். எங்களது ஐயாவும் வந்து எங்களுக்காக பேசி இருக்கின்றார், கூறியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நாங்கள் அன்று 2018ஆம் ஆண்டு காலடி வைத்த உடனே நாங்கள் சர்வதேசத்துக்குள் புகுந்து விட்டோம் என்று இந்த உலகத்துக்கு தெரியும். நாங்கள் இன்று கூறி நிற்கின்றோம், நாளையும் கூறி நிற்கின்றோம். நான் இறந்து போகலாம், என்னுடன் இருந்து போராடும் அனைவரும் இறந்து போகலாம், ஆனால் அந்த போராட்டம் உயிர்ப்புடன் நிற்கும். ஏனென்றால் எதிர்கால சந்ததிகள் மீளகலாவி ஒன்றில் இருந்து எங்களது இளைஞர்கள் யுவதிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். மீண்டும் இலங்கையில் எந்த இனத்துக்கும் காணாமலாக்கப்படுதல் வலிந்து காணாமக்கப்பட்டு வீதியில் நின்று அவர்கள் ஓலமிடுவதை நிறுத்தப்பட வேண்டும். ஆகவே இந்த சர்வதேச மாநாட்டில் உலகம் எங்களது இந்த கோரிக்கை ஏற்று எங்களுக்கான தீர்வை பெற்று சர்வதேச நீதியை பெற்றுத்தர முன்வர வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தினத்தை முன்னிட்டு மாபெரும் ஒரு மாநாட்டை நாங்கள் தந்தை செல்வா அரங்கிலே நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அதிலே அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் வேண்டுகின்றோம். ஏனென்றால் நாங்கள் எங்களது இறுதி யுத்தத்திலே அதே போல் அதற்கு முன்னும் நாங்கள் பல உயிர்களை நாங்கள் இழந்து நிற்கின்றோம். அதிகமானவர்களை நாங்கள் இராணுவத்திடமும் ஏனைய அரசாங்கத்திடம் ஒப்படைத்தும் கூட அந்த நபர்கள் இன்று கூட விடுவிக்கப்படாத ஒரு சூழ்நிலை காணப்படுவதனால் இந்த சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தினமான 30ஆம் தேதி மாபெரும் ஒரு மாநாட்டை யாழ்ப்பாணத்திலே நாங்கள் செய்ய இருப்பதனால் அனைத்து வடகிழக்கிலே இருக்கின்ற, அது மட்டுமல்ல வடகிழக்குக்கு வெளியிலே இருக்கின்றவர்களும் ஒன்றாக சேர்ந்து
அந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நியாயத்தை கோரி அவர்களுக்கான நியாயத்தை பெற்றுக்கொள்வதற்காக அதற்கான வலிச்சேர்க்கும் முகமாக அனைவரும் ஒன்றிணைந்து நாங்கள் இந்த மாநாட்டை நாங்கள் வெளி உலகத்துக்கு சர்வதேசத்துக்கு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கின்றதென்ற இந்த செய்தியையும் இந்த இடத்திலே குறிப்பாக கூற விரும்புகின்றோம். ஏனென்றால் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் கூடுதலாக இந்த சர்வதேசத்திலே விசேடமாக இந்த ஆசியாவிலே கூடுதலாக பாதிக்கப்பட்ட ஒரு நாடாக எங்களது இலங்கை நாடு, அதிலும் வடகிழக்கில் இருக்கின்ற தமிழர்கள் தான் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டு அந்த அனர்த்த பாதிப்பை ஏற்பட்டவர்களாக காணப்படுகின்றார்கள். அதன் அடிப்படையிலே ஆசியாவிலே கூடுதலான பாதிப்பு எங்களது தமிழ் சமூகத்துக்குத்தான் கூடுதலாக ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கான நியாயத்தை நாங்கள் சர்வதேசத்திடம் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். இதன் அடிப்படையிலே தான் ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமை பேரவையினாலே கொண்டு வரப்பட்ட உண்மையை கண்டறிதல், பொறுப்பு கூறல், நீதி விசாரணை, மீள நிகழாமை போன்ற விடயங்களின் அடிப்படையிலே ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையான இந்த விடயங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று பல அழுத்தங்களை கொடுத்தாலும் அது இருக்கின்ற கடந்த கால அரசாங்கமாக இருக்கலாம், இந்த அரசாங்கமா இருக்கலாம், அந்த நடவடிக்கையிலே அவர்கள் மெத்தன போக்கை அலட்சிய போக்கை அவர்கள் கடைபிடிக்கின்றவர்களாகத்தான் கூடுதலாக காணப்படுகின்றார்கள். என்றால் கடந்த கால அரசாங்கமானது மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கமாக இருக்கலாம், அதற்கு பிறகு வந்த அரசாங்கமாக இருக்கலாம், கூடுதலான விடயங்களிலே இந்த ஒரு மெத்தன போக்கை, அதாவது ஒரு வலிவிழந்த போக்கைத்தான் அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் உள்நாட்டு பொறுமுறையை நாங்கள் நிராகரித்து சர்வதேச பொறுமுறையை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். ஏனென்றால் சர்வதேச பொறுமுறையின் மூலம்தான் உண்மையான எங்களுக்கான நியாயம் என்பது கிடைக்கப்பெறக்கூடியதா இருக்கும். ஆனால் உள்நாட்டு பொறுமுறை என்பது உள்நாட்டில் உள்ள இராணுவத்தினரை, அதோடு சம்பந்தப்பட்டவர்களை, ஒட்டுக்குழுக்களை பாதுகாக்கின்ற ஒரு செயற்பாடுதான் இந்த உள்நாட்டு பொறுமுறையிலே காணப்படும். அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் சர்வதேசத்திடம் வலியுறுத்துகின்ற ஒரு விடயம், சர்வதேச பொறிமுறையும் சர்வதேச நியமங்களுக்கு அமைய சர்வதேச நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளினாலே, அதாவது சரியான விடயங்களை முன்னெடுக்கின்ற நாடுகள் இதுக்கான நீதி விசாரணை செய்வதற்கான மத்தியஸ்தத்தை ஐக்கிய நாடுகள் சபையோடு இந்த நாடுகள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் கையளித்த இராணுவத்திடம் அதிகாரிகள் கையளித்த பிள்ளைகளுக்கான அந்த நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இன்று செம்மணி புதைகுழியிலே பார்க்கின்ற பொழுது கூடுதலான அதிலே புதைக்கப்பட்டவர்களை புதைகுழியிலே பார்க்கின்ற பொழுது சிறுவர்களும் குழந்தைகளும் 50% அதிகமானவர் சிறுவரின் குழந்தைகளும் தான் இருக்கின்றார்கள். ஆகவே இதன் அடிப்படையிலே இப்படி நாங்கள் கொடுக்கின்ற அந்த பிள்ளைகளை ஒப்படைத்த பிள்ளைகள் எங்கே என்று தாய்மார் இன்றும் கூட அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அது மட்டுமில்லை, இந்த நீதி விசாரணை என்பது சரியான முறையில் நடைபெற வேண்டும். அது சர்வதேச பொறுமுறைக்கவே நடைபெற வேண்டும். சரியான முறையில பொறுப்புக்குறல் நடைபெற வேண்டும். அது இந்த விடயங்களின் அடிப்படையில் இந்த விடயங்களை சரியாக கண்டறிந்து அது மீள நிகழாமல் நடைபெற வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கான இழப்பீடு என்பது வெறும் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் மட்டும் ஒரு இழப்பீடாக அமையாது. ஏனென்றால் இந்த மாடுகளுக்கு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த இழப்பீட்டை ஈடு செய்வது மாதிரி எந்த வகையிலும் அது நியாயமான ஒன்றாக இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த திக்வா புயலினாலே ஏற்பட்ட இழப்பீட்டுக்கு ஆடுகளுக்கு 50,000 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கின்ற மாதிரி எங்களது தமிழர்களின் உயிர்களுக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் என்பது ஒரு ஈடான ஒரு இழப்பாக அமையாது. அப்படி அந்த விடயங்களை நாங்கள் கைக்கொண்டு சரியான நீதியான விசாரணையை மேற்கொண்டு சர்வதேச பொறிமுறையின் கீழ் அமைக்கப்படுகின்ற அந்த விடயங்களின் அடிப்படையாக கொண்டு அதனால் ஏற்படுகின்ற இழப்புகளுக்கு அந்த
மக்களுக்கான இழப்பு என்பது சர்வதேச நியமங்களுக்கு அமைய அவர்களின் வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்குரிய இழப்பாக அமைய வேண்டுமே ஒழிய வெறுமனே 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் இழப்பு என்பது அது ஒரு சாத்தியப்படாத ஒரு விடயமாக இருக்கின்றது. அது எங்கள் மக்களுக்கான ஒரு நீதியான ஒரு விடயமாக அமைய முடியாது. இந்த விடயங்கள், அதாவது நீதி விசாரணை, உண்மையை கண்டறிதல், பொறுப்புக்கூறல் என்பன சரியாக நடைபெற்று அதன் பின்பு அவர்களுக்கான இழப்பீடு என்பது சரியான முறையிலே சரியான தொகையிலே அது வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த இழப்புகளை ஏற்படுத்திய அரசாங்க அதிகாரிகள், இராணுவத்தினர் அவர்களுக்காக சர்வதேச விசாரணை நடத்தி அவர்களை சர்வதேசத்தின் நியமத்துக்கு அடிப்படையிலே அவர்களுக்கான தண்டனையை வழங்க வேண்டும். ஏனென்றால் இந்த அரசாங்கம் கூட பழைய அரசாங்கம் எப்படி நடந்ததோ அதே போலதான் இந்த அரசாங்கமும் இராணுவத்தினரையும் அதோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்கின்றது என்பதனையும் இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பாக கூற விரும்புகின்றேன். ஆகவே இதன் அடிப்படையிலே எங்களது மக்களுக்கான நியாயத்தை, நீதியை இந்த அரசு நாங்கள் எந்த அளவிலே எதிர்பார்க்க முடியும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆகவே சர்வதேசமானது தாங்கள் தலையிட்டு அதற்கான நீதியை, நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த இடத்திலே குறிப்பாக கூற விரும்புகின்றேன். நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.